துன்பங்களுக்கு காரணம் என்ன? ஆசை தான் துன்பங்களுக்கு காரணம். அப்படி இல்லை. சாக வேண்டும் என்கிற ஆசை தான் துன்பங்களுக்கு காரணம். வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் இன்பத்திற்கு காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் வந்து வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சாகணுங்கிறது ரொம்ப ஈஸி. நீ கண்டதையும் சாப்பிட்லாம். பரோட்டா சாப்பிட்டா அந்த சாகணுங்கிற ஆசை தான் நீ பரோட்டா சாப்பிட்றதுக்கு காரணம். வெள்ளைச்சீனி கலந்த டீ காப்பி குடிக்கிறேன்னா நீ சாகணுங்கிற ஆசை தான் அது காரணம். அதை சாப்பிட்டா நீ சாகணுங்கிற ஆசை உனக்கு வரும். சாகணுங்கிற அந்த ஆசை என்பது வரும். அதுபோல் வந்து வேகமாக வாகனங்களில் போகிறது, போரிடுவது, இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்த மனித இனமே இன்றைக்கி சாகணுங்கிற அந்த ஆசையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. பாருங்களேன், சாகணுங்கிற அந்த ஆசை வந்து எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது, எவ்வளோ இனிப்பாக இருக்குது பாருங்கள். வெள்ளைச்சீனி கலந்த ஒரு டீ வந்து உனக்கு சூப்பராக இருக்கா, குடிக்கிறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது. அது சாகணுங்கிற ஆசை அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஒரு பரோட்டா, கொத்து பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து சாகணுங்கிற அந்த டேஸ்ட் வந்து என்னது? சாகணுங்கிற அந்த ஆசையின் சுவை தான் இது. சாகணுங்கிற அந்த ஆசை அவ்வளோ இனிமையானதாக இருக்குது. அதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த மனிதர்கள். அதில் மாட்டிக்கிட்டாங்க சாகணுங்கிற அந்த ஆசை. அப்போ வாழணுங்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அது கட்டுப்பாடு நிறைந்தது. உன்னை நீ கட்டுப்படுத்திக்கிட்டால் தான் நீ வாழவே முடியும். வாழணுங்கிற ஆசையோடு வாழ முடியும். போரிடாமல் இருக்கணும்னா உனக்கு கட்டுப்பாடு தேவை, பெரிய மேலான அறிவு தேவை, புரிதல் தேவை, ஒழுக்கம் தேவை. வாழணுங்கிற ஆசை இருந்துன்னா, சாகணுங்கிற சண்டை போடுறது, குண்டு போடுறது, ஏவுகணை போட்டு மோது, இதெல்லாம் சாகணுங்கிற ஆசை. அப்போ இந்த ஆசையில் மாட்டிக்கிட்டான் மனிதர்கள். அதனால் அதுலேருந்து விடுபட்டு குற்றங்களுக்கு காரணம் விபச்சாரம்லாம் சாகணுங்கிற ஆசை. அப்புறம் கள்ள தொடர்பு, தவறான உடலுறவு, அதில் ஏற்படுற மோகம், இதெல்லாம் வந்து சாகணுங்கிற ஆசை. இது அழிவை ஏற்படுத்தும். அழிவை ஏற்படுத்துகிற அத்தனை செயல்களும் சாகணுங்கிற ஆசையை ஏற்படுத்தும். உனக்கு சாகணும், நான் அந்த ஆசை தான் ரொம்ப வீரம். சாவை நோக்கி நான் பயப்பட மாட்டேன், நான் சண்டை போடுவேன், போரிட போவேன், குண்டு போடுவேன், இதுதான் வீரம். சாகணுங்கிற அந்த ஆசை தான் வீரம்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த மூட நம்பிக்கையிலேருந்து விலகி வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் எல்லாவற்றையும் விட மேலானது. சாகணும் என்கிற ஆசையை கடந்து, சாக வேண்டும் என்கிற நம்பிக்கைகளை கடந்து நீ மேலே போனால் தான் வாழ வேண்டும் என்கிற ஆசை, நீ வாழவே முடியும். வாழணுங்கிற ஆசை வரும், அப்போ தான் மனிதர்கள் வாழவே முடியும். அப்படிங்கிறது வந்து உயர்வானது, ஒரு ப்ரமோஷன் மாதிரி, பதவி உயர்வு. அது ஒரு உயர்வான இடம்.